மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அது பக்கத்திலே கைப்புண் இருக்கும், அதையும் கொஞ்சம் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தையும் ஒரு வரியிலையாவது எனக்கு தெரியப்படுத்துங்க நண்பர்களே. என்ன ஒழுங்காவே நிக்கவே மாட்டேங்குது. எவ்வளவு மாட்டினாலும் இந்த போனில தங்கவே மாட்டேங்குதே. இங்கேயே அமுக்குனா எல்லா வீடியோவும் எடுக்கணும்னு சொன்னா மாணிக்க மாமா எடுக்க மாட்டேங்குது. ஒருவேளை நான் பட்டனை ஆன் பண்ணாம இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணி பாப்போம். நானே இது எடுக்க மாட்டேங்குன்னு இருக்க மாட்டே. ஏன் அன்னைக்கு ஒரு நாள் எடுத்துச்சுல? ஆமாட்டி, அன்னைக்கு ஒரு நாள் எடுத்துச்சு, இன்னொரு நாள் கூட எடுத்துச்சே. அப்போ நான் இல்லாம எடுத்துருக்க இல்லடி. அத அன்னைக்கு ஒரு நாள் எடுத்து பார்த்தேன். அத அன்னைக்கு நம்ம ஊரை ஃபுல்லா எடுத்து வைக்கலாம்னு பார்த்தேன். ஆனா சரியாவே ஆன் பண்ண முடியல. நான் ஆன் பண்ணி தரட்டா? அன்னைக்கு கூட இப்படி தான் ஆன் பண்ணுவேன்னு சொன்னேன். அப்புறம் போனே ஆஃப் ஆயிட்டு. ஆஃப் ஆயிட்டா? இது நானே எடுத்துறேன்டி. இங்க பார், இடி கொஞ்சம் அந்த செவர்லாம் தெரிது பாத்தியா? சரி சரி வர, அப்படியே எடுத்துட்டே போவோம். இசை, நம்ம தெரு ஃபுல்லா எடுப்போமா? சரிடி, அப்படியே மௌன்ல பார்த்துட்டு அப்படியே நம்ம தெரு முழுக்க எடுத்துட்டு வந்துருவோம். ஓடியா. ஏய் அண்ணா பாண்டி. சொல்லுங்க மேடம். இப்ப பத்தியா? சொல்லுங்க பெரிய மேடம். அது எப்படிடா உனக்கு எங்க ஊருக்கு வரணும்னு தோணுச்சு? அத்தை, இது நான் கேட்க வேண்டிய கேள்விடா. திருட்டு பையல, இத்தனை ஊர் இருக்கும்போது இந்த ஊரை தேர்ந்தெடுத்து அதை எங்ககிட்டே ஆட்டை போட்டு இப்ப எங்ககிட்டே வேலைக்கு செஞ்சுட்டியா? எப்படி ஆட்டை போட்டது வாங்கிட்ட மட்டும் தான், புரியுதா? அது என் முகரக்கட்ட வாக்கு. ஆனா இந்த ஊருக்கு வரணும் உனக்கு எப்படி தெரிஞ்சது? டேய் அண்ணா பாண்டி, இவ முகரக்கட்டைய பார்த்து நீ ஏமாத்துன சரிதான். ஆனா இது வில்லப்பையா ஊருன்னு தெரியும். எப்படி இந்த ஊருக்கு வந்த? எல்லாமே உன் கையில இருக்கு பாரு, அந்த அனுக்கிரகத்தாலதான். ஏன் கையில என்ன இருக்கு? ஓ, எல்லாம் இவ தைவன்னு சொல்லுதே. அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவ கையில ஒண்ணு இருக்கு பாரு, அதோட அனுக்கிரகம் தான். என்னடா சொல்லுத? இதை எடுத்து வச்சு மட்டும் காட்டுன. இத நான் கையில தூக்குனது கிடையாது, நீ தான் தூக்கிட்டாலே. இது மூலமா இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் பாட்டுக்கு இது சும்மா தான் வச்சுக்கிட்டாலே. சும்மா வச்சு கடையிலமா எல்லாத்தையும் வெளிச்சம் மட்டும் காட்டுன. என்னடா சொல்ற? ஆமா, நீ தான் லைவ் போட்ட. லைவ் போட்டனா? என்ன சொல்லுதியா? என்ன சொல்லியலா? நீ தான் இந்த போன் மூலமா லைவ் போட்டு காட்டுன. உங்க வீட்டு அருங்கோட வரைக்கும் காட்டுனியா? நானா? நீ தான் வீடியோ ஆரம்பிக்கும் போது உன் முகத்தை காட்டுன. சரியா இருக்கா சரியா இருக்கான்னு நான் அவர்தான் கேட்டேன். ஆகா, அப்படின்றத நினைச்சு ஆன் பண்ணிட்டோமோ? அது சரிடா. அப்படினால எப்படி என் லைவ் பார்த்து இங்க வந்த? அதான் இழுத்து நீ புட்டு புட்டு வச்சிய. புட்டு புட்டு வச்சனா? ஆமா, உங்க வீட்டு ஹால்ல இருந்து ஆரம்பிச்சு உங்க குடோன் வரைக்கும் கொண்டு போய் காட்டின. உங்க அப்பா ஆபீஸ் வரைக்கும் கொண்டு காட்டின. அங்க வரைக்கும் காட்டினா எல்லாரும் பாத்திருப்பாங்களா? லைவ்ல எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்க பாத்துருப்பாங்க. எவ்வளவு நேரம் ஓடி இருக்கும்? எனக்கு தேவையானதை எடுக்கிற வரைக்கும் ஓடிச்சு. வேற என்னடா செஞ்ச? ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லட்டுமா? சொல்லு பாப்போம். நேரா உங்க பெரிய வீட்ல இருந்து கிளம்புன. நீ கிளம்பவும் ஒரு குரல், ஏய் சாய் அப்படின்னு. சரி, இங்கதான் உன் காதலன் கிங்ஸ்லின் எங்கடி போற, இங்க வா அப்படின்னு ஒன்னு அள்ளி தூக்கி கொஞ்சனா. ஆத்தி படம் பிடிச்சி ஊருக்கே காட்டிட்டாளா? அப்பா, நல்ல நேரம் நான் இல்ல. நீ உண்டுமா? நீதான் பீரோலு கட்லு நகனத்து எங்க இருக்கும் தாசா, நீ எப்படி இருப்ப அத்தனையும் புட்டு புட்டு காட்டினியா? ஆமா, உன் ரூம்ல இருந்த நகை பூரும் காட்டினது நீ தானே? அன்னைக்கு ஒரு நாள் காட்டின லட்டியா போனை கையில வச்சிருக்கும் போதே அது அத்தை கொடுத்தாவேன்னு உங்ககிட்ட காட்டினேன். நீ இப்படி கையில போன் வச்சிருக்கத நான் மறந்துட்டேன். அது நீ லைவ் போட்டுருக்கது எனக்கு எப்படி தெரியும்? ஆனா ஊருக்கே கட்டிட்டு இல்ல. எனக்கு தெரிஞ்சதை நான் கேட்ச் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் போன் அங்கேயும் ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நீ விளையாண்டுட்டு இருந்தல, ஓடிக்கிட்டு இருந்த, அதனால. இது ஏன்டா நீ சொல்லவே இல்ல? இன்னைக்கு நீ செல்ஃபி எடுத்துட்டு இருந்திருக்க. சரி சரி பாப்பா. இந்த செல்ஃபி சாண்ட வச்சு நீ ஊர்ல மட்டும் திருட்டு போயெல்லாம் கூப்பிட்டுருக்க. ஒரு ஐடியா, அதான் மூலக்காரியாச்சே. என்ன? செம்புலிங்கையா வம்சம் அங்கங்க செதறி கிடக்கு. இங்க பாரு, செம்புலிங்கையா வம்சம்லாம் நாலா பக்கமும் செதறி கிடக்கு. ஏன்னா தாத்தா கூட பிறந்தது 7 பேரு. வேட்டைய, செங்கோட்டைய, புலித்தேவன், அப்புறம் தவசி, ஞானமுத்து, இப்படி 8 பேர் உண்டு. இந்த குடும்பங்கள்லாம் உசுரை காப்பாத்ததுக்கும் வாரிசை காப்பாத்ததுக்கும் செதறி போனவங்க. செம்புலிங்கையா மட்டும் தான் இங்க நினைச்சு நின்னவரு. ஆனா செம்புலிங்க வம்சம் ஃபுல்லா செதறி கிடக்கு. அத்தனையும் ஒண்ணு சேர்க்கணும். அவங்களுக்கு இப்படி ஒரு வம்சம் இருக்குன்னு தெரியணும். எத்தனை சந்ததி இருந்தாலும், எத்தனை பேர் பிரிஞ்சு கிடந்தாலும் அங்க யாருக்குமே பெண் வாரிசு கிடையாது. முதலும் கடைசி நான் மட்டும் தான். ஆனா எல்லாருக்குமே தெரியும் நான் ஒருத்தி இருக்கேன்னு. ஆனா என்ன பார்த்தது கிடையாது. எத்தனை பேர் இருக்காங்களோ, எத்தனை பேரு என்ன பார்க்க முடியாம போய் சேர்ந்தாங்களோ. ஆனா மிச்சம் இருக்கவங்களாவது என்ன பார்க்கணும்ல. அதுக்கு
நீயே பாரு, இவன் கூட நான் லைவ் போட்டதுனால தான் தேடி வந்திருக்கான். அது நம்ம கஜானாவை காட்டணும், அதனால தேடி வந்தான். நான் நம்ம வீட்ல இருக்க நகை நட்ட பூரம் காட்டினேன், அதனால திருட்டு போய் வந்திருக்கான். இந்த வீட்ல தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்கும் ஒரே முகவிட்டு தான் இருக்கும். உலகத்துல செதறி கிடக்க என் மாமா மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எல்லாருடைய முகவாக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அந்த சாம் மாமா, ஒட்டி பிறந்த ஜோஸ் மாமா, அவரை பாரு, அப்படியே சாரன் மாமா மாதிரியே இருக்காரு. ஆமா, அவரும் உன்னை போன்ல தானே பார்த்தேன்னு சொல்லிருக்காரு. அது எப்ப லைவ் போட்டேன்னு எனக்கு தெரியல டி. ஆக மொத்தம் படம் முடிச்சு காட்டியிருக்க. அன்னைக்கு போய் நிறைய பார்க்காம இருந்திருப்பாங்க. ஏன் அன்னைக்கு பார்க்காம இருந்திருக்கலாம், நான் கொஞ்ச நேரம் போட்டிருக்கலாம். இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் லைவ்ல இங்க இருக்க அத்தனை மாமா மாதிரியும் நான் காட்ட போறேன். வேண்டா, ரிஸ்க் எடுக்காத. எதிரி எங்க இருக்காமனே தெரியாது. அத்தனை பேரும் இங்க வர வச்சிடாத. இங்க இருக்க பையவளையே எதிரியா மாறிட்டு, ஒருவேளை உண்மை தெரியாம அவங்கெல்லாம் படையெடுத்து நம்ம குடும்பத்தை அழிச்சிட்டா தெரியும். அதுல பாதி பேரு எதிரியா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. நாமெல்லாம் ஒரே ரத்தம்னு நான் அவங்களுக்கு நிரூபிச்சிருவேன். பாரு, எத்தனை பேரு இந்த குடும்பத்துல பகையா இருக்க நினைச்சாலும் என் மேல அவங்களுக்கு பகை வராது, பாசம் வந்துடும். நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சிருவேன். உங்க சாமாமாக்கும் உங்க தொரமாமாக்கும் என்ன சொல்லியா புரிய வச்ச? ஆமா, புரிய வச்ச. அதனாலதான் அவங்களால அதுக்கு அடுத்த எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியல. இப்பவும் இந்த குடும்பத்தால நம்ம செதறி கிடக்கும் நினைச்சு எங்க மாமாமாரு நிறைய பேரு அங்க பகையோட வாழ்ந்துட்டு இருக்கலாம். இல்ல இங்க இருக்கவங்களை அழிச்சே திருணுன்னு பல நாள் முடிவு பண்ணி அதுக்கான நாளை குறிச்சுக்கிட்டு வாழலாம். அவங்களுக்கெல்லாம் நான் புரிய வைக்கணும், இது குடும்பம், நாமெல்லாம் ஒண்ணு, நமக்குள்ள எதிரிலாம் கிடையாது, நாமெல்லாம் ஒரே ரத்தம் அப்படின்னு அவங்கள புரிய வச்சு நான் ஒரே குடும்பமா இணைக்க போறேன். செதறி கிடக்கிற எல்லாரையும் ஒரே குடும்பமாக்க போறேன். பகைய ஒழிச்சு நான் பாசத்தை விதைக்க போறேன். இதெல்லாம் சாத்தியமாகுமா? ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமே. ஏதாவது விபரீதமாயிட்டுனா வீட்டுல இருக்கவங்களுக்கு நீயே யமனா மாறிடாத, நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்ல, என் மாமாமாரு எல்லாரையும் நான் பார்க்கணும்ல, என் மாமமாரும் எல்லாரும் என்ன பார்க்கணும்ல. பாவம், குடும்பத்தை தொலைச்சிட்டு காட்டுக்கு ஒரு கசியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் நான் கூட்டி சேர்க்க போறேன். நிச்சயமா இங்க இருக்க யாருடைய உசுருக்கும் எதுவும் ஆகாது, நான் முழுசா நம்புறேன். அப்படி உயிருக்கு ஆபத்து வருதுன்னா நான் என் தலையை முதல் கொண்டு கொடுப்பேன். வந்தவங்க அப்படியே நின்னுருவாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், எதிரி வெளியில இல்ல, உள்ளுக்குள்ளதான். அதனாலதான் இவங்க யாராலையும் கண்டே பிடிக்க முடியல. தப்பான விதை விதைக்கப்பட்டிருக்கு. தாத்தா கூட பிறந்த யாரோ ஒருத்தங்க தப்ப போதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குடும்பத்தாலதான் நாமெல்லாம் செதறி கிடக்கும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. வாரிசுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வாரிசு தனக்கு வந்துட்டா செம்மலிங்க கோட்டையை கைப்பற்றிடலான்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க இருக்க குடும்பம் தான் அதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்காங்க. இங்க இருக்க குடும்பம் தான் செம்பலிங்கையாவை கொன்னுட்டு அந்த ராஜபாரத்தை எடுத்துதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் காரணம். நான் அத்தனையும் முறியடிக்க போறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, சத்தியமா சொல்றேன். செதறி கிடக்குற எல்லாரும் ஒண்ணு சேருவாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு ஈசே. இங்க பாரு, அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் 10 நிமிஷம் போட்டிருப்போமா. ஏன் ஜோ மாமா வரல? போன்ல பார்த்தேன், திடீர்னு பார்த்தேன், எல்லார் முகமும் ஒரே மாதிரி இருந்துச்சு. அதனால இந்தியாவுக்கு வந்தேன்னு சொன்னாரு. வந்ததுனால தானே இன்னைக்கு நம்ம குடும்பத்தை வந்து சேர்ந்துக்கிட்டாரு. உண்மை அவருக்கு புரிஞ்சிட்டல. இதே மாதிரி என் மாமா மாதிரி எத்தனை பேரு எங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்களோ. ஜோ மாமா ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தியா, மில்லியன் கணக்குல என்கிட்ட வருமானமும் சொத்தும் இருக்குது, ஆனா எனக்கு உறவுன்னு யாருமே இல்லைன்னு. எல்லாருக்குமே சொத்து இருக்கும். ஏன்னா பிரிஞ்சு போன எல்லாரையும் சொத்தோட தான் போனாங்க. எல்லார்கிட்டயும் சொத்து இருக்கும். ஒருவேளை அதையும் சில பேர் தொலைச்சிட்டு நாடோடியா வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா சரி சார். என் மாமா, என் குடும்பம், எங்க பெரிய மாமா மாதிரி எங்க தாத்தா கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தவங்க உசுரோட இருக்கலாம்ல. ஏன் மாமனாரே கருப்பு சிங்கத்து கூட பிறந்த வேட்டையும் கூட இறந்துட்டா நினைச்சிட்டு இருக்காங்க. என்னது வேட்டையும் தானே அவரே? ஆமா, அவங்களும் இறந்துட்டா கூட நினைக்கலாம். அவங்களும் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு எங்கேயாவது போயிருக்கலாம்ல. எனக்கு என்னமோ அவரு புள்ளதான் சாமுவும் நம்ம ஜோஸும் நினைக்கிறேன். சரி, நீ ஏதோ ஒரு முயற்சி பண்றேன்னு நினைக்கிறேன். சரி, முயற்சி பண்ணி பாரு. கண்டிப்பா இந்த செல்ஃபி ஸ்டாண்ட் உதவும் நினைக்கிறேன். சரி, நான் மறுபடியும் லைவ் போடுறேன். அப்போ வீட்ல இருந்து ஆரம்பிச்சிருவோமா? இந்த வீட்ல யாரு இருக்கா? இங்க உங்க அப்பாவும் கருப்பு சிங்கமும் இருக்காவ. இங்க இருந்து ஆரம்பிச்சிருவோம். எல்லா முகரையும் ஒண்ணு போல தானே இருக்கும். சரி, அப்ப ஆரம்பிச்சிருவோம். டேய் அண்ணபாண்டி, அண்ணபாண்டி. என்னங்க மேடம்? சொல்லுங்க மேடம். இங்க வாடா, இந்த செல்ஃபி முன்னாடி வந்து நில்லு. ஓ, படம் முடிச்சு என்ன காட்ட போற? டேய் அப்படி சொல்லாதடா. இங்க வாடா, முன்னாடி வந்து காட்டு. எதுக்கு? இல்லடா, சத்தியமா சொல்றேன், உன் முகர கட்டி உங்கள முகர கட்ட மாதிரி தான் இருக்கு. இல்ல, நான் செல்ஃபிக்கு வரல. வரலனா கொன்னு புடிய பத்துக்கார ராஸ்கல். முதல்ல சொன்னா கேக்கணும். இங்க வா. ஏ செல்ல அண்ணபாண்டில. வா. இவ பாசம். இவளை கொல்ல போறதே நான் தான். நானே சாட்சியா இந்த மாதிரி ஆயிடுவேன். இல்ல, நான் வரல. வரலன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு சொல்லிவிட்டேன். வா. இல்ல, நான் வரல. வந்துரு. இசை. ஏ செல்ல மாமால,
வாங்களே. செல்ல மாமல்ல வாங்க மாமா. நான் வேலைக்காரன். எப்ப இந்த குடும்பத்து முகரம் உனக்கு இருக்குதா அப்பமே என் செல்ல மாமா தான். இங்க வா மாமா. வாங்க அண்ணா பண்டி மாமா. பரவ நான் அடிச்சு விடுவேன் தாங்கிக்கிட முடியாது சொல்லிவிட்டேன். செல்ல மாமா. சரி நானே அங்க வரேன் சரியா? அவன் திருட்டு பைய போலீஸ் கேஸ் தேடி வந்துருமோன்னு நினைச்சு பயப்படுத்தான். இவா ஒருத்தி. விடாத அண்ணா பண்டி விட்டுறாத. மோனே என் செல்ல தூக்கிட்டு போனல. வேண்டாமா? இந்த வீட்ல நீங்களும் ஒரு ஆளு. அதுவும் ஏன் மாமா. என் செல்ல மாமா. ஏன் மாமா இருங்க மாமா. இது பட்டன் ஆன் பண்ணிக்கிறதா? இப்படிதான் ஆன் பண்ணணும். இது எங்க அண்ணன் பாண்டி மாமா. பயப்படாத அண்ணன் பாண்டி. நான் புதுச்சா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்ல அதுக்கு தான். இது எங்க அண்ணன் பாண்டி மாமா. எங்க செல்ல மாமா. அண்ணன் பாண்டி உன் முகத்தை காட்ட. இது எங்க மாமா. ஐயோ அண்ணன் பாண்டி மாமா சிரிங்க மாமா. ஹாய் சொல்லுங்க. உங்க முகத்தை க்ளோஸ் அப்ல காட்டுங்க. எப்படி எல்லாம் அவனை ஏமாத்தி போஸ் கொடுக்க வைக்க. திருட்டு போய் மாட்ட போறா. என்னாலும் பரவாயில்ல. ஹாய், இது என் பொண்ணுதான். ஹாய் அண்ணபாண்டி. அண்ணபாண்டி கண்டுபிடிச்சிருவானுங்க. கண்டிப்பா செதறி கிடக்கவனுங்க கண்டுபிடிச்சிருவானுங்க. பொண்ணு என் பொண்ணு. ஹாய் ஹாய், நான் அண்ணபாண்டி. அண்ணபாண்டி அண்ணபாண்டி. ஓ மகன் நல்லா தெரிஞ்சிட்டு போதண்டா. டேய் உள்ள யாரெல்லாம் இருக்கான்னு சொன்ன? உங்க அப்பா மகாதேவனும் உங்க மாமா கருப்பு சிங்கமும். கூட்டு மகாதேவன் தேவைப்பட மாட்டாரு, ஆனா கருப்பு சிங்கம் தேவைப்படுவாரு. மகாதேவன் அப்படியே ஒதுங்கி போய் சொல்லி கருப்பு சிங்கத்தை இங்க வர சொல்லி. அள்ளி மலர் பொம்மிமா. வாரிசு வாரிசு. இதுக்கும் நாம ஒரு ஸ்டெப் பின்னாடியே நிப்போம். மிஸ்டர் மகாதேவன் நீங்க கொஞ்சம் ஒதுங்கிக்கலாம். இப்ப நீ என்ன பண்ண போற? ஒண்ணுமே பண்ணலையா? யாருகிட்ட? மகாதேவன் அப்பா கிட்ட. அவரை கடைஞ்செடுத்த. மிஸ்டர் மகாதேவன் உங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஒதுங்கி போயிருந்து சொல்லிருக்கேன். ஒதுங்கி போறாவ கையில என்னன்னு கேட்டேன். அந்த மாணிக்க பையன் தானே வாங்கி கொடுத்தான். நீ உருப்படாம போறதுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் அத்தனையும் அவன் பண்ணுதான். எங்க மாணிக்க மாமாவை திட்டுனீனே எனக்கு கோவந்திர. கையில என்ன இருக்குது பாத்தியல்ல? அதான் நானும் கேட்கேன். கையில என்னன்னு கேட்கேன். எப்படி பார்த்தாலும் நம்மளே மடக்குதாரு. மிஸ்டர் மகாதேவன் நான் ஒரு எடி சொல்லிட்டி. என்ன விட்டுரு. என்ன தங்க பிள்ளாது? நீ அவளை கொஞ்சாத. கொஞ்ச வச்சுக்க தலைக்கு மேலே உட்காந்துருவா. தலைக்கு மேல என்ன அவ உட்காரட்டும். ஒன்னும் தப்பு இல்ல. வா தங்க பிள்ளை. அவ தலைக்கு மேல உட்காருவா. எங்க வாமா. அப்படி சொல்லணும். ஏதோ விளையாட்டு தரமா பண்ணிக்கிட்டு இருக்கா. பாத்துக்க அவ கையில ஏதோ ஆன் பண்ணி வச்சிருக்கா. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. நீ வாமா. அப்பாடா கருப்பு சிங்கமே வத்துக்கிட்டாரு. இசை உண்மை தெரிஞ்சதுன்னா விபரீதமாயிரும். சொன்னா கேளு. அதெல்லாம் தெரியாது நான் பாத்துக்கிறேன். இங்க வா தங்க பிள்ளை. என்னமா அது? சும்மா அது வெறும் படம் மட்டும் தான் பிடிக்கும். நீ லைவ் போட்டுருக்க. யாத்தாடி கண்டுபிடிச்சிட்டாவல. லைவ் போட்டுட்டாளா? இப்போ கூட அது லைவ்ல தண்டை கிடக்கு. ஐயோ தெரியாம ஆன் பண்ணிட்டேன். எதுக்கு இந்த லைவ்? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். ஊருக்கே படம் முடிச்சு கட்டிட்டு இருக்கா. இல்ல சும்மா. எதுக்கு இந்த வேலை? இப்படி படம் முடிச்சுதான் இந்த ஜோ போய் வந்தான். இன்னைக்கு என்னெல்லாம் வில்லங்கமா இருக்கும் அந்த ஜோ வச்சு. எனக்கு என்னமோ அவன் சரியான காரணத்துக்காக வந்த மாதிரி தெரியல. நீ சுமாரு. சரி நீ எடு. உங்களுக்கு பயம் இல்ல? இல்ல நீ எடு. ஐயோ தங்க பிள்ளை. நீங்க முகத்தாங்க காட்டல. அதெல்லாம் காட்ட முடியாது. நீ எடு. யாருக்கிட்ட? இல்ல முகத்தை காட்டுங்களா. இப்படிதான் இருப்ப. நீ எடுத்துக்க. ஒரே ஒரு வாட்டி காட்டுங்களா. ஏன் தங்க பிள்ளை? போதும். சரி வேற எங்கேயாவது எடுத்துக்க போ. ஐயோ முழுச முகத்தை காட்டலையா? அது பாருங்க. ஐயா மகாதேவன் உங்களை பார்த்து முறைக்காரு. முறைச்சனா? முறைச்சிட்டு போனா விடு.
மிஸ்டர் மகாதேவன் எதுக்கு இப்ப எங்க மாமனாரை பார்த்து முறைக்கீங்க? நான் இங்க முறைச்சேன். என்னடா அடிப்பீங்க? என்ன கை வாங்குதா வச்சிக்கிற பாருங்க. செல்லம் போல கிளி மாதிரி பேசுவல்ல. சரி தமிழரசி அம்மா, தமிழரசி அம்மா இப்ப எதுக்கு அவில கூப்பிடுதா? அங்க எதுக்கு கூப்பிடுதா? சரி நீ வெளியில எடுக்கணும்ல, போய் மத்தத சுத்தி காட்டு. இல்ல ஒரு நிமிஷம். தமிழரசி அம்மா என்ன ஹைட்ல புள்ள வச்சிட்டு கத்திட்டு கிடக்க? அத தெரியல, அப்ப சீக்கிரம் வரணும்ல. அதான் வந்துட்டேல, என்ன சொல்லு. அதுல உட்காருங்க. எங்க இவ என்ன சொல்லுதா? இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன சொல்லுதா? நான் தமிழ்ல சொன்னேன். அதுல உட்காருங்க. இங்கயா? ஆமா, எங்க காப்பச்சிங்க மாமா கிட்டதா. ஆத்தில என்ன பண்ண போறாரு தெரியலையே. பையன் உள்ள என்னமோ பண்ணுத, ஆனா சரியா பண்ணுத. சரி சரி உள்ள சொல்லல, உட்காருங்கம்மா. வயித்துல புள்ள இருக்குது, அவ சொன்னா நிறைவேற்றணும்ல, அதுக்குதான். என்னடா நடக்குதுங்க? ஒரு நிமிஷம், எசண்ட் கூப்பிடுதா என்னன்னு கேட்டு வரேன். அதையும் போட்டு கொடுத்ததால என்ன என்னவா கருப்பு சிங்கத்திட்ட போய் தமிழசேமா உட்கார சொல்லுத. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போட்டோக்கு போஸ் கொடுக்க மாட்டேக்காவல்ல, அத பக்கத்துல உட்கார வச்சுட்டு வச்சுக்க. எந்த சைடு திரும்பவே மாட்டாவ, வேற போனை பார்த்துக்கிட்டே இருப்பாவ. அப்பா இதுதான் உன் பிளானா? நான் கூட பயந்துட்டேன். போ, நீ என்ன நினைச்ச? ஆனா ஓ ஐடியாவுக்காக நீ எதனால பண்ணத பாரு. ஓ தேவைக்காக எந்த அலைக்கும் போற பாரு. அங்க நிக்க இசை நீ யாமட்டி ஒண்ணு இல்ல. சரி இவள எதுக்காக உட்கார சொல்லுதா? ஆனா சும்மா சொல்ல மாட்டாள. உட்கார போறீங்களா இல்லையா? என்ன சொல்லுத? உட்கார சொன்னேன். இங்கயா? ஆமா மாமா உட்கார சொல்லுங்க. டேய் புள்ள சொல்றா பாரு. இல்லடா உன் மருமவ கூப்பிட்டாதான். ஆகா கோவத்துல இருக்கானே, பொலந்து கட்டிடுவானே, முறைச்சா கூட தப்பிச்சிடலாம். உள்ளுக்குள்ளே கோவத்தை வச்சிருக்கானே, பொலந்து கட்டிடுவானே. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லப்பா, நான் பெத்த போயுள்ளே பாத்துக்கிட்டோம். ஹலோ உங்களை உட்கார சொன்னேன். மாமா உட்கார சொல்லுங்க. அதான் புள்ள உட்கார சொல்லல, உட்காரு. என்னது? நான் எதுவும் சொல்லல. ஆக அந்த புள்ளி என்ன பார்த்து முறைக்குதா? என்ன உட்காருங்க. இவன் வேற உட்காருன்னு சொல்லிட்டான். உட்காருமா. ஆகா இசைங்க பெரிய சம்பத்தை பண்ணிடுவா போலுக்க. மகாதேவன் ரொம்ப திருட்டு மொழி முடிக்காரே. ஆகா என்னமோ இருக்குது, இதை நான் கண்டுபிடிக்கணுமே. உட்காருமா உட்காரு. அதான் புள்ள சொல்றல. ஆகா இங்க நடக்குதெல்லாம் உண்மையில கனவா நிஜமா? இவன் உட்கார சொல்றான். அந்த புள்ள வேற இன்னைக்கு சப்பாத்தி கட்டியாலே நடிக்க போறா. இல்லமா அதான் கருப்புச்சிங்கமே உட்கார சொல்லிட்டார்ல, உட்காருமா. இப்ப மாமா அங்க திரும்புவாரு பாரு. நீ நினைக்கிற மாதிரில கருப்புச்சிங்கன்னு கிடையாது தாயி. அவன் எமனையே வித்தவ. இவன் என்ன பிளான் போட்டிருக்கான்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. அவன் இப்ப இந்த சைடு திரும்புவான். என்னமோ பண்ண போறேன்ட்டு என்னமோ பண்ண போறா. அது மட்டும் எனக்கு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அப்படியே எல்லாரும் பாருங்க. உன் கடை பழிக்காது. நீ குடிச்ச கால என்ன கருப்புசிங்கம்? கருப்புசிங்கம் தாய்க்கு என்னவோ நடக்குது. கருப்பு சிங்கம் தானே இது. பெரிய வேலை பார்த்தல. என்னமா நீங்க அங்க பார்க்கவே இல்ல? ஏமா எதுக்கு? அவன் எப்பேற்பட்டவன்? இல்ல உங்களுக்கு தமிழரசிமா பார்த்தா வெக்கமா வரல? ஏமா இந்த வீட்டு பொண்ணு தானே, நான் தினமும் பாக்குற முகம் தானே, இதுல என்னமா வெக்கப்படுறதுக்கு இருக்கு? அவளும் உங்க மாதிரி இந்த வீட்டுல இருக்க பொண்ணுதான். பார்த்தல அத்தா கருப்புசிங்கம் சுத்தமானவன், பியூர் கோல்டு. அப்பா நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன் ஐயா. சரி இத போட்டோ எடுக்கணும், சேர்த்து எடு. நீயும் ஐடியாவும் வேற ஏதாவது ஐடியா போட்டிருந்தா கூட அவன் திரும்பி இருப்பான். எனக்கு இந்த போஸ் வேண்டாம். சரி வேற என்ன போஸ் வேணும்? நீங்க ரெண்டு அப்படி ஸ்லோ பீஸ்ல அங்க மக்க திரும்பணும். ஆமா எத்தனை அங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஏய் இசை இருங்க மிஸ்டர் மகாதேவன். கருப்பு சிங்கம் அந்த செட் திரும்புங்க. ஏடி இதுவும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்ப என்ன கட் பண்ணியா போட முடியும்? அது பாட்டுக்கு ஓட்டு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்லையா? இசை அப்படியே உங்க தொர மாமாவையும் கொஞ்சம் எடுப்பியா? அவளுக்கு அதலாட்டி அப்படிலாம் இல்ல. அதே முகரக்கட்டையோட இனி எத்தனை முகரக்கட்டை இருக்குன்னு பார்க்கணும் ஆசையா இருக்கு. இவதான் இப்படி மத்ததெல்லாம் நல்லா இருந்துச்சுனாலும் உனக்கு தொர மாமா தானே. அது அப்படி சொல்லல இசை. இல்ல உங்க மாமா மாதிரியே எத்தனை முகரக்கட்டை இருக்கு இந்த குடும்பத்துல அப்படி தெரிஞ்சுக்கிற ஒரு மனைவியா ஒரு ஆசை. மாமா எங்க இருப்பாரு? வளர்க்க போறதா உங்க சேமாமா கூட தான். ஏய் புள்ளிய வாங்கிட்டு வந்து பிரிச்சிரணும், விட்டுப்படாதே. இல்ல செம்பிளிங்க இறங்கி வந்து அட்டிப்பார். இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓ அப்ப எல்லாம் தெரிஞ்சிருக்க கூட இருக்கம்ல. பாரு சாமமா, தொரமாமா, அப்புறம் உங்க பிரேமாமா, இந்த 3 பேரையும் நீ க்ளோஸ் அப்ல காட்டணும்.
அதே மாதிரி எத்தனை பேர் இருக்கான்னு பாக்கணும் பாத்துக்க. அவ வீட்டுல தானே இருப்பாவ. இங்கெல்லாம் முடிச்சிட்டு என்னமா அங்க போவோம் சரியா? சரி அத்தி. நான் வேற வீடு அந்த போட்டு வந்தேனே அத்தி. பொறுப்பு வந்துட்டு போலக்கு சும்மா வருது, எனக்கு வெக்கமா வருது. ஆமா இப்ப கொஞ்ச நேரம் வீடு வசதி சுத்தப்படுத்தி வைப்பேன் பாத்துக்க. சோர்க்கறியெல்லாம் பொங்கணும் தெரியுமா? என்னட்டி சொல்லுத? நிஜமா சாம்பார்லாம் வச்சு கொடுத்தனே உங்க அம்மா நல்லா சாப்பிட்டாவல. சக்கனா மதியானத்துக்கு கூட பாயசமா வைக்க நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி நம்ம எங்க வீட்டை ஹோம் டூர் போட்டுருவோமா? உன் வீடு நம்ம வீடு ஒரு ஹோம் டூர் போட்டுருவோம். மறுபடியும் எந்த பீரோல எவ்வளவு நகை இருக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னு வெளிச்சம் போட்டு காட்ட போறேன். அண்ணன் பாண்டி மாமா வந்த மாதிரி இன்னும் பல பாண்டி வந்துருவாங்க. கொன்னு மத்துக்க நேர துறமாவா பிரேமமா சாம்மா மூணு மட்டும் தான் க்ளோஸ் அப்ல காட்டுவேன். இல்ல எனக்கு மட்டும் பொறுப்பு இல்ல. வீட்டை அப்படி போட்டுக்கங்கல. வீடு சுத்த பத்தமா வச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப மட்டும் படம் முடிச்சு காட்ட மாட்டியே நீ? சரி சரி நீ ஆசைப்பட்டுல ஹோம் டூர் போட்டுருவோம் சரியா? சரி சரி யாத்தா எனக்கு என் வீடு ஹோம் டூர்ல வரப்போது. சரி சரி ஊரே பார்த்து வீந்து போக போது பாரு. என் வீட்டை பார்த்துட்டு மறுபடியும் வா வீடு சொன்ன நம்ம வீடு. உங்க மாமா கிட்ட வாக்குப்படிட்டு சரியா? உன்கிட்ட வாக்குப்படாமலே சரி தானே? எப்பா என்னங்க இந்த தொழில இங்க தானே கடந்துச்சு. அலெக்ஸ் மாமா, கவின் மாமா, சாம் மாமா, சாம் மாமா இல்லையா சாரன் மாமா எல்லா பயிலும் மொட்டை மல்ல தான் இருக்கும் பாத்துக்க. ஓகே இப்ப யாராவது அடிச்சு பண்ணு ஒண்ணு வரும் பாத்துக்கலாம். உன் குரலை கட்டுன்னு ஓடி வருது உன் புருஷனா மத்துக்க. ஆகா கருப்பு சிங்கம் தானே முகத்தை கட்ட மாட்டேனாவ. இவிய கட்டிடுவாவல்ல. என்னங்க இது எப்படி நீ கையில எடுத்த? என்ன ராணி புது வீடுலாம் சைக்கியமா? என்ன புருஷன் தோற எப்படி இருக்கான்? அவருக்கு என்ன வழக்க போல நல்ல டிஸ்கஸ் நடக்கு. ஏங்க அப்படி இந்த போனை கொஞ்சம் பாருங்க. எதுக்கு? அது சரி நீ எங்க போயிருந்தா? அண்ணன் பாண்டிய பாக்க. அவன் இப்பதான் போன போட்டு அவங்க வரலன்னா? நான் அப்படியே உள்ள போயிட்டேன். அவன் நான் உள்ள போன பார்க்கல. சரி வா சாப்பிட வா. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு கொண்டு வாடி. மாட்டேன் வான்னு சொன்னேன். ஆஹா தனியா போறாவ. அப்போ ரொமான்ஸ் நடக்கும். இந்த லைவ் நம்ம பார்க்கணுமே. இசை நான் வாரேன்னா இன்னைக்கு வர ரொமான்ஸ் லைவ் போட்டு காட்ட போறான். யாத்தாடி லைக் பிச்சுக்கிட்டு வர போகுது. இந்தா நான் போய் லைவ் பார்க்க. வாடி. மாட்டேன். ஏங்க இல்ல கொஞ்சம் போஸ் கொடுங்களேன். ஏன்டி செல்ஃபி எடுக்க? ஆமாங்க. அத நீ அதை வச்சுட்டுங்க வா. எதுக்கு? கட்டி புடிச்சு நச்சு நச்சுன்னு குடுக்கிறதுக்கு. ராணி நின்னா இல்லைன்னு வச்சுக்கே நான் வந்த மூடுக்கு பூட்டி வச்சு உதட்டிலே கொடுத்துருப்பேன். லட்டு மாதிரி வந்து நிக்க லட்டு. ஆத்தி லைவ் வருதே. எங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஆத்தி இதை எது கட் பண்ணணும்னு தெரியலையே. எதையாவது ஒண்ணு கட் பண்ணி வைப்போம். வந்த ஆசைக்கு அப்படியே இந்த கண்ணு இருக்கு பாரு. அந்த கண்ணு கட் ஆகல. கட் ஆக மாட்டேங்குது. அது என்னடி அந்த திருட்டு மணி மணிக்கு முத கூட இவ்வளவு அழகா இருக்க? எப்படி கிளி மாதிரி என் பொண்டாட்டி? இங்க வாயண்டி என் பொண்டாட்டி. ஆலிமா கொஞ்சம் குறைச்சு பேசுங்களேன். இனி பேச்சுக்கே இடமே இல்ல. ஒரே கிசிங் தான். பாரு பெட்ரூம் பூரா கிளீன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். சீக்கிரம் வா. இந்த மாணிக்க மாமா சொல்லி கொடுத்ததே கொடுத்தவ தெரிய வச்சு கொடுக்க கூடாது. நானும் எல்லா பட்டனையும் அமைக்கி பார்த்துட்டேன். நிக்க மாட்டேங்குதே. மார்க்கெட்டுக்கு எது வந்தாலும் முதல்ல இறக்கி எனக்கு கொடுத்துருதாவ. அதை படிக்கிறதுக்கே பல மாசம் ஆயிடுது. இது அமுக்குமா இது அமுக்கும் இது அமுக்கணும். அங்க ரெடி பண்ணிட்டு இருக்க. அங்க ரெடி பண்ணிட்டு இருக்க. இல்லங்க சும்மா நீங்க பேசத ரசிச்சு கேட்டுட்டு இருக்கேன். கட் பண்ணவே முடியல. அமுக்குனா கட் ஆகணுமே. நல்லா அமுக்கி பாப்போம். என்ன அமுங்க மாட்டேங்குது. ஒருவேளை பேட்டரி போயிட்டோ இல்ல. அடியே லட்டு போலாம். அங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. நீ ஏன் வந்துட்டனா ஒரே ஒரு முத்தம்னு சொல்ல மாட்டேன். அப்படியே பிடிச்சு வச்சு கொடுப்பேன். ஆனா நானா அங்க வந்தேன்னு வச்சுக்கோயேன் ஒரு இடத்துல மட்டும் கிடைக்காது. பல இடத்துல முத்தம் கிடைக்கும். பரவாயில்லையா? தூர போட்டுட்டு வர. எங்க கொண்டு போட போற? கொண்டு நான் போடுறேன். இது இந்த மாணிக்கு தானே வாங்கி கொடுத்தான். இது எதுக்கு நீ தூக்கிட்டு வந்த? இது லேட்டஸ்ட்ல. இது நிறைய மாடல் இருக்குன்னு சொன்னா. ஆகா தெரிஞ்சிருக்க. அதேதான். இல்ல எல்லாத்தையும் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். தூக்கி தூர போட்டுருவோம்ப்பா. அப்பாடா தூக்கி தூர போட்டுட்டேப்பா. இந்த பயவில வச்சுக்கிட்டுலாம் நான் லைவ் போட்டேன் பாரு. முட்டு முட்டு முட்டு. இன்னைக்கு ஒரே முட்டு முட்டு தான். சரி நமக்கு முட்டு 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 ஒரே கிசிங் தான். கண்ணு அப்படின்னா தாறு மாற ஒரு இடம் விடாம கொடுக்க போறேன். ஐயா அவ்வளவு மூல வந்திருக்கேன். இல்லட்டாலும் குறைச்சு குடுப்பிய பாருங்க. அது வேற இது வேற. ரொம்ப ஜாலி முள்ள இருக்கே போலக்கு. ஜாலி முள்ள இருக்கட்டி பட்டியும் பொண்டாட்டி போடும். அங்க வாடி. வேணாம் எனக்கு கோவம் வந்துடும். சும்மா புடிச்சு வச்சு நச்சு நச்சு நச்சுன்னு அது இத்தனையோண்டு இருக்கு பாரு. வந்துட்டு அதுல நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொடுத்தேன்னு வச்சுக்க. நறுக்கு நறுக்கு நச்சு நச்சு நச்சுன்னு கொடுக்கணும். துரு துருன்னா வருது. துரு துரு இந்த வாயி உடைக்கப்பட்டிருக்கு போய் எனக்குன்னு. இந்த கிங்ஸ்னுக்குன்னே செஞ்சு வச்ச சில மாதிரி படைக்கப்பட்டிருக்கு. கட்டி தங்கம். இவ்வளவு பேச்சு பேசுறேன்னு எனக்கு மட்டும் தான் இங்க இருக்கு. யாருக்கும் தெரியாது தெரியுமில்ல. ஆனா நீங்க இவ்வளவு பேச்சு பேசுவேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க.
தெரியாதுல்ல, நான் யார்ட்டையும் பேச மாட்டேன்டே. யாருக்குமே தெரியாது நான் பேசுறது. உனக்கு மட்டும் தான் தெரியும். டேய், மூடு வந்துச்சுன்னு வச்சுக்க, மூடு. ம், இல்ல, நான் இப்பெல்லாம் பேச தெரியும்னு உனக்கு மட்டும் தானே தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுல்ல. ஆமாங்க. என் பொண்டாட்டி இல்ல, என் பொண்டாட்டி கிளி கிளி மாதிரி இருப்பா. ஃபர்ஸ்ட் நெத்தியில இருந்து தான் நான் ஆரம்பிப்பேன். ம், ஊன்னு சொல்லும்போது முட்டு முட்டு முட்டுன்னு சொன்ன மாதிரியே இருக்கும் எனக்கு. போங்க. நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. போதும், இதுக்கே காது கூசுது. அது கூசக்கூடாது. வேணாம் சொல்லிட்டேன். எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. பாப்பா, எனக்கும் நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் வாட்டி ரூம். எல்லாம் கிளீன் பண்ணிச்சுட்டு வந்தேன் பத்துக்க. பெரியவளை வந்து அப்படி தூக்கி போட்டு, ஏன்னா நீ நேரம் தான் அப்படிதானே போவ. அங்கேருந்து பொத்துனாப்புல தூக்கிட்டு போய் நம்ம ரூம்ல கொண்டு போட்டோம்னு நினைச்சேன். நல்ல நேரம் உங்க அப்பா கண்ண நீ படல பத்துக்க. உங்க அப்பா ஜான் கையில மட்டும் நீ போயிட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் நான் பொண்டாட்டி மறந்துட வேண்டியதான். இல்ல, இந்த ஜான் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அப்பா இங்க பாரு, உன் மிஸ்டர் மகாதேவனை எப்படி வச்சு செஞ்சு அப்படியே ஒதுக்குனால ஒதுக்கி வச்சிருக்க. அப்படி இந்த ஜானையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சா என்ன? கசுக்கு. அப்படியே நான் மட்டும் அப்படி இடுப்புல தூக்கிட்டு அப்படியே சுத்திட்டு வருவோம்ல. என்னங்க ஹ, இதோட நீங்க அதிகமா பேசுவிய. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா பேசின மாதிரி தான் இருக்கு. நான் பேசுறேன் யாருக்குமே தெரியாத. ஆனா உன்கிட்ட இதை விட பயங்கரமா பேசுவேன்னு உனக்கு தெரியுண்டாமா? ஆமா ஆமாமா. அப்படியே கட்டில கொண்டு தூக்கி போட்டு அப்படியே நெத்தில இருந்தே ஆரம்பிக்கணும். அப்படியே தொங்க பொண்டாட்டிய கட்டி புடிச்சு உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும். ஐயோ, அவ போக போகன்னு சொல்லும் போது அப்படி சும்முன்னு இருக்கும்டே. என்னங்க என்ன? சரி, உனக்கு கொடுத்துட்டு மத்தெல்லாம் பேசுவோமா? ஆடிய பொண்டாட்டி கிடி மாதிரி பொண்டாட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது கரெக்டா எனக்கு புரிஞ்சிருக்கு. பேசுற பேச்சுல இருந்து மூக்கு முடி எல்லாம் அப்படியே இருக்கும். என் பொண்டாட்டி தான் செஞ்சு வச்சுச்சல. சரி, அத்தான் அப்படியே பொத்துனாப்புல நம்ம ரொம்ப தூக்கிட்டு போவேன். கத்தப்படாது. நீ மூச்சு விட்டா கூட உங்க அப்பா ஓடி வந்துருவாரு. அதனால நீ என்ன பண்ணுத, நேரா என் கோட்டுக்குள்ள வந்து அப்படியே கப்பலாப்புல பொத்திட்டு உட்காந்துருக்க. எப்படி? என் கோட்டுக்குள்ள அப்படி இருக்க அணைச்சு உட்காந்துக்கிறது. அப்படி பொத்துனாப்புல தூக்கி கொண்டு நம்ம ரொம்ப தூக்கிட்டு ஓடிடுறேன். வெட்டியா ஒரே குச்சால்டா, ஒரே முத்து தான். ஓகே, ஐயாவுக்கு லீவு, ஜாபா ஜாலி. என் பொண்டாட்டிய எங்க விட மாட்டேன், எனக்குள்ளேயே வச்சுக்கிடுவேன். அப்படி கட்டி அணைச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், சலிக்காம.